ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கோபி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு டீப் ஃப்ரை பண்ணுற ஒரு கோபி ரெசிபி. ஸோ முதல்ல நம்ம காலிஃப்ளவரை பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மினிமம் ஊற வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவிட்டு நல்லா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாவில் ஆனியன் பேஸ்ட் தேவைப்படும். ஸோ அதுவும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், சோம்பு தூள், சீரகத்தூள், அப்புறமா பெப்பர் பவுடர், மிளகுத்தூள். நான் தனியா அப்புறமா மிளகாய்த்தூள் கலந்தது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை காரம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுட் கலர் நான் யூஸ் பண்ணுறேன், ரெட் ஃபுட் கலர். உங்களுக்கு தேவை இல்லைன்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறமா 1/4 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு மைதா மாவு இதுவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 லெமன் ஜூஸை புழிஞ்சிடுங்க. அது இல்லைன்னா நீங்கள் ஒயிட் வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஆனியன் பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையிலேயே கலந்து விடுங்க. கலந்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்க மசாலா ஸ்மால் பீசஸ் பண்ணியிருக்கிற இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விடுங்க. நல்லா க்ரஷ் பண்ணுற மாதிரி கூட பிசைஞ்சு விட்டால் நல்லது தான். ஸோ தட் அது நல்லா பைண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம ஆயிலில் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடாக இருக்கும்போது நம்ம இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிறவள ஃப்ரை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டர். கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.